ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம டேலி பிரேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கம்பெனி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இது வரைக்கும் பார்த்தீங்களா F3, அந்த F3 ப்ரெஸ் பண்ணுறோம். F3 ப்ரெஸ் பண்ணி நேராக என்ன இருக்கீங்க, க்ரியேட் கம்பெனின்னு இருக்குங்களா, அந்த க்ரியேட் கம்பெனி உள்ள போகிறோம். க்ரியேட் கம்பெனி உள்ள போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இது போல் கேட்கும். இங்கே கேட்குதுங்களா கம்பெனி நேம். இப்போ என்னோடய கம்பெனி நேம் என்னென்னா A to Z கொடுக்குறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக A to Z கம்பெனின்னு கொடுக்குறேன். என்டர் அடிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் என்ன கேட்குது, அட்ரஸ் டீட்டெயில் கேட்கும். நீங்கள் எந்த அட்ரஸில் லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸோட டீட்டெயில் நம்ம என்ன பண்ணணும், இதில் போய்ட்டு கொடுக்க வேண்டியது தான். TVM ஸ்ட்ரீட் அப்படின்னு கொடுக்குறேன், திருவண்ணாமலை அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க கேட்குறாங்க. தமிழ்நாடுன்னு கொடுக்குறோம். நம்ம இங்கே போய் நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ்நாடுன்னு கொடுத்து என்டர் அடிக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், பின்கோட் நம்பர், உங்கள் ஊரோட பின்கோட் நம்பர் என்னவோ அதை நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான், டைப் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்து என்ன பண்ணணும்னா டெலிஃபோன் நம்பர், ஃபோன் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், இமெயில் அட்ரஸ்ஸு, ஓகேங்களா, வெப் அட்ரஸ் இதெல்லாம் அடிக்க வேண்டியது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் இயர் கேட்பாங்க. 1 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே என்டர் அடிச்சுட்டே வர வேண்டியது தான். என்டர் அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான், சேவ் பண்ணிக்க வேண்டியது தான். சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், கம்பெனி ஒன்று க்ரியேட் ஆகிடும் நம்ம பேரில்.